அண்ணே, அரசு வேலையை இது ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையா நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம நாம் தமிழர் கட்சியிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏன்னா நான் உங்கள் ஊர் தான், சிவகங்கை தான். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த விவசாயம்ன்றது சுத்தமாக கிடையாது. அண்ணனோட தொலைநோக்கு பார்வையாக நான் இதில் என்ன நான் பார்க்குறேன்னா, ஸோ இன் ஃபியூச்சரில் எல்லாமே நம்ம விவசாயம்ன்றது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம்ன்றது இருக்குது. என் ஊரில் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் அண்ணனோட கோட்பாடு படி, எல்லாரோட கோட்பாடு மனித வாழ்வியல் படி அது மிகப்பெரிய பொருளாதாரம். அதாவது எங்க ஊர்ல எல்லாருமே அந்த விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டாங்க, நான் உட்பட. இப்ப யாரும் அதை பண்றது இல்லை. அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, சாப்பிட்டுட்டு போய் தானே, சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்குறேன்னா சாப்பிட்டு போயிட்டு தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதெல்லாம் சொல்லும் போது அப்படி நெஞ்சுக்குள்ளே ஒரு குத்துற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும், என்னதான் நீ சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்தாலும் நம்மளும் பண்ணணுன்ற அண்ணனோட கோட்பாடை நான் கண்டிப்பாக ஏற்கிறேன். நானும் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட கேள்வி, என்னோட நண்பர்கள் இல்லை உறவினர்கள் இல்லை யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது, இந்த ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையாக மாற்றுவேன் அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றதை நான் இந்த இடத்துல கேட்டுக்கிற விரும்புகிறேனே. சாராயம் ஊற்றி கொடுக்கறது எந்த அளவுக்கு அரசு வேலையா சாத்தியமாக இருக்கோ, இது அவங்க எல்லாருக்குமே தெரியும். வேளாண்மைங்கிறது ஒரு பொருளாதாரம் இல்லை, அது ஒரு வாழ்வாதாரம். அது தொழில் இல்லை, அது ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம். அதில் இப்போ அண்ணன் எப்படி வேலை கொடுப்பேன், எப்படி தம்பி கவனிச்சுட்டு கேட்டீங்களா கேள்வி, எப்படி நம்ம வேலையை கொடுக்குறோம்னா, அரசு இடங்கள் 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை நான் உருவாக்க போகிறேன்ட்டு அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் பேசுகிறாங்க. அப்படின்னா எவ்வளோ நிலம் இருக்குது? வரம்போக்கு அரசு இடம் 21 லட்சம் ஏக்கர். இப்போ 21 லட்சம் ஏக்கரில் கொஞ்சம் தேவைங்க தின்றுருந்தா கூட ஒரு 20 லட்சம் ஏக்கர் வச்சுக்கோ, அல்லது 15-20 லட்சம் வச்சுக்கோ. அதோட அதை விளைநிலங்களாக மாற்றுவதோடு இந்த மக்களினுடைய நிலங்களை ஒத்திக்கி எடுக்கிறது, ஒரு 25 ஆண்டுகளுக்கு லீஸ் எடுக்கிறது. அவர்களுக்கு அந்த நிலத்துக்கான உரிய விலையை 25 ஆண்டுகளுக்கு கொடுக்கிறது. அதை என்ன பண்ணுறது, அந்த இடத்தை எடுத்து பெரும் பண்ணை வேளாண் முறையை உருவாக்குறது. அது கூட்டு பண்ணை விவசாய முறை. இப்போ பருத்தி தான் வரும் என்றால் பருத்தியை விளைவிக்கிறது, கரும்பு வரும் என்றால் கரும்பை விளைவிக்கிறது. இங்கே வாழை அல்லது தக்காளி கத்தரிக்காய் இது நல்லா வரும்னா அதை விளைவிக்கிறது. இப்போ தக்காளி ஒரு 2000 ஏக்கரில் பயிரிட்டால், 2000 ஏக்கரில் பயிரிட்டால் அந்த இடத்திலேயே ஒரு அருகிலே ஒரு தொழிற்சாலை, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில் நிலமும் நீரும் காற்றும் நஞ்சாக வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு விளங்குதா? அவன் வாழ்விடத்தில் எங்கள் ஊரில் இப்போ கத்திரிக்காய் விலையும் தக்காளி விலையும் பருத்தி விலையும் எல்லாம் கரும்பு விலையும் அங்கே அது சார்ந்த தொழிற்சாலை. இப்போ தக்காளியை எடுத்து அதை சேமிக்கிற உணவு கிடங்கு வச்சிடும், சேமிப்பு கிடங்கு வச்சிடும், பெட்டியில் அடுக்கி பதப்படுத்தி வைக்கிறோம். அதை உடனே மாநில தேவைக்கு, உணவு தேவைக்கு எடுத்துக்கொண்டு போகிறோம். பிற மாநில தேவைக்கு ஏற்றுமதி செய்கிறோம். பக்கத்திலே 1/2 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அப்படி பக்கத்தில் சுற்றளவில் இந்த தக்காளியிலிருந்து ஜாம், பல கூழ், தக்காளியிலிருந்து ஊறுகாய் இது தயாரிக்கிற தொழிற்சாலைகளை உருவாக்கணும். இந்த இடத்துல இந்த தக்காளியை பறித்து கொண்டு வர கல்வி தேவையில்லை. தக்காளி எவ்வளவு எத்தனை கிலோவேதில் அடுக்கி வச்சிருக்கோங்கிறதுக்கு கல்வி தேவைப்படுது. எவ்வளவு ஏற்றுமதி ஆகிருக்கிறது எந்தெந்த மாநிலங்கள் அதுக்கு கணக்கிட கல்வி தேவைப்படுது. இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கெல்லாம் பெரிய கல்வி அறிய தேவையில்லை. என் தாய்மார்கள் என் தாய்மார்களே எங்கள் பெண்களே செஞ்சுவாங்க. இதிலே தமிழ்நாடு அரசு முத்திரையிட்டு இப்போ இது மருத நிலத்தில் விளைகிறதுனால மருதம் அங்காடியில் இது போயிடுது. இந்த ஊறுகாய் தயாரிக்கிற தொழிற்சாலை, பழக்கூழ் தயாரிக்கிற தொழிற்சாலை, இது எல்லாம் அரசு வேலை ஆயிட்டா அவன் வாழ்விடத்திலேயே அரசு வேலை வந்துடுது. அப்போ விளைநிலத்தை விட்டு வேளாண்மை விட்டு என் மக்கள் வெளியேற மாட்டான். இப்போ 2000-3000 ஏக்கரில் மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி மாட்டு பண்ணையை வச்சா நீ போய் வாங்குற வச்சு தூக்கச்சீட்டி வச்சு மேய்க்கிறது இல்லை. 2-4 பக்கமும் கண்ணாடி அறைகளை வச்சு, கண்ணாடி வச்சு கண்காணிப்பு கருவி, CCTV கருவிகளை வச்ச பெரிய வேலி போட்டுருவேன். அங்கே போய் கல்லெடுத்து தெரியவோ கேள்வி வேணும், அதெல்லாம் முடியாது. அங்கே துணை காவல் நிலையம் இருக்கும், தொலைச்சி போடுவான் அவனையே. அது வாட்டுக்கு மேயும். 100 ஏக்கருக்கு 15 ஏக்கர் 10 ஏக்கரில் குளம் வெட்டிடுவேன். அது போய் தண்ணி குடிச்சுக்கிறோம். மேய்ச்சலுக்கு வேண்டிய எல்லா தீவனங்களையும் அதிலே வளர்த்து வச்சுருவேன். அது மேயும். அப்போ அந்த மேயும் போது பால் கறக்கிறது, அது உனக்கு பார்த்துருப்ப, தட்டி பார்த்தா ஆஸ்திரேலியா, பிரேசில், டென்மார்க்லாம் எப்படி பால் பண்ணை வச்சுருக்குன்னு. அது மாதிரி வைக்கிறான். அவன் ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டரில் மேய்க்கிறான்.
பிரேசில் குதிரையில் மேய்க்கிறான், ஜீப்பில் மேய்க்கிறான். நான் வாடா ஜீப்பில் மேய்ப்போம்னு நம்ம ஜீப்பில் மேய்க்கிறோம். அப்படி அந்த மாடு பாலை கறந்து எத்தனை லட்சம் லிட்டரு கறக்கிறோம், அது எவ்வளவு பாலாக போகுது, எவ்வளவு மோருக்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டி, எவ்வளவு வெண்ணெய், எவ்வளவு நெய், எவ்வளவு இதெல்லாம் கணக்கிட்டு அங்கங்கே தொழிற்சாலை தயிருக்கு, அங்கே பாலாடை கட்டிக்கு, இந்த ஜீஸுக்கு, நெய் தயாரிக்க எல்லாம் தொழிற்சாலையும் போது அந்த அந்த இடத்துலையே அரசு வேலை வந்துடுது. இப்போ இன்னொன்று, இந்த மாடு போடுற சாணத்தை எடுத்து ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணையில் அந்த கழிவுகளை எடுத்து 1/2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டரில் 50 ஏக்கர் 20 ஏக்கரில் பெரிய உரக்கிடங்குகள் வச்சுருப்பேன். இந்த உரக்கிடங்குகளில் போய் இதை கொட்டி அது மக்கி போன பிறகு அதற்குள்ளாக இருந்து இந்த எரிகாற்றை எடுப்போம், பயோகேஸு எடுக்கும்போது இந்த பூமித்தாயை ஈரக்கொலையை அறுத்து எடுக்கிற இந்த மீத்தேன் எனக்கு அவசியமற்று போகும். புரியுது? ONGC எடுத்துட்டு போடாண்டோம், நமக்கு தேவையான எரிகாற்று இங்கேயே வந்துடுது. விளங்குதா? இப்போ மாடு ஆடுகள் மேய்கிற பண்ணை இருக்குல்ல, அதில் 2 அடியில் சூரிய தகடை போடாம 5 அடி 6 அடிக்கு ஏற்றிட்டேன்னா இந்த பண்ணைகளில் எல்லா நிலங்களையும் சூரிய ஒளி மின்பூங்கா இருக்கும். 2 வேலை நடந்துடும். கீழே என் மாட்டுக்கான தீவனமும் இருக்கும், அது வாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு வரும். இப்படியா போகும்போது அவனவன் வாழ்விடத்திலேயே அவனவனுக்கு அரசு வேலை வந்துடும். பால் மிகப்பெரிய பொருளாதாரம். இப்போ ரம்ஜான் பெருநாள்ல நமக்கு எத்தனை கோடிக்கு ஆடு விற்கிது சொல்லு? 20 கோடிக்கு விற்கிது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் தர்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும். நமக்கு கறி எங்கிருந்து வருது? ஆந்திராவிலேருந்து வருது, ராஜஸ்தான்லேருந்து வருது. ஏன்னா நான் ஆடு மேய்க்கிறது அவமானம்னு கருதுறேன், மாடு மேய்க்கிறது அவமானம்னு கருதுறேன். நபிகளார் ஆடு மாடு மேய்த்திருக்காங்க, பகவான் கிருஷ்ணர் மேய்த்திருக்கிறாரு, இயேசு மேய்த்திருக்கிறாங்க. இதில் அப்போ இது அவமானம்னு கருதுனா எப்படி? அப்போது ஆடு மாடு வளர்ப்பது அவமானம்னு என் பிள்ளை கருதுறான். அரபு நாட்டில் ஒட்டகை மேய்க்க போகிறான், ஏன்னா இங்கே மேய்க்கிறது தெரியுது. அப்போ நான் என்ன செய்கிறேன், அது அரசு வேலைன்னா ஃபுட்ஸு க்ளவுஸு ஸ்பெக்ஸு தொப்பி கோட்டு அப்படியே போகிறான். அப்படியே உட்காந்து கண்ணாடி அறைக்கில் பார்க்குறான். அங்கே மாடு ஜீப்பில் ட்ரக்கில் போகிறான். என்னடா அங்கே என்னடா பிரச்சனை பார்க்குறான். பக்கத்துலேயே வெட்டினியர் டாக்டர் 4 பேர் பணிக்கிருப்பான். அவனுக்கு மருத்துவமனை, அவனுக்கு தங்குற விடுதி. எப்படி இருக்கு பாருப்ப. பால் ஒன்று இருந்தால் ஒரு நாட்டில் பசி என்ற சொல் செத்துரும். பால் இருந்தால் அந்த நாட்டில் பசி வராது. அப்போ அந்த பொருளாதாரத்துக்கு போகணும்னு சொல்கிறேன். இப்போ ஆடு மாடு வளர்க்குறது இப்போ நான் சொல்லும்போது உனக்கு சாத்தியப்படுத்திட முடியும்னு தெரியுதுல்ல. நீ வேணா ஒரு தடவை ஓட்டு போட்ட அண்ணன் ஜெயிக்க வை, அப்புறம் நீ வந்து அப்பவே பண்ணியிருக்கலாம்னு தோணும். இப்போ கரும்புனா கரும்புல இருந்து சக்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை. எத்தனை நாள் பெட்ரோல் எடுக்கிறோம், எத்தனை நாள் பெட்ரோல் எடுத்து கார் தான் ஓட்டணுங்கிறது இல்லை, அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கலாம். இப்போ அந்த மாதிரி தான் நீ மாற்று பொருளாதாரத்துக்கு போகணும். ஹலோ, இவ்வளோ பேசுறீங்களா? நீங்கள் விவசாயத்துக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? விவசாயத்துக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா எப்படி நான் சொல்றது? ஆட்சிக்கு வந்து கேளுங்க அந்த கேள்வி. இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா இதை பற்றி என்ன இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அதான் நான் சொல்கிறேன், விவசாயத்தை என்ன பண்ணுவேன்னா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தப்பா. அண்ணன் என்ன சொல்கிறேன், வேளாண்மையை மீட்டுருவாக்கம் செய்யணும், காப்பாற்றணும்னா அதை அரசு பணியாக மாற்றணும். அப்போதான் விளைநிலங்களை விட்டு மக்கள் வெளியேற மாட்டான். விளங்குதா அவனுக்கு? அப்போ பாரம்பரிய விதையை மீட்டு நம்ம வேளாண்மையவே நம்ம வந்து சொல்லணும், அதை அரசாங்க பணியாக மாற்றினாதான் படித்த இளைஞர்களை செய்ய வருவாங்க. இப்போ டாஸ்மார்க்கில் சரக்கு ஊற்றி கொடுக்குறவங்களெல்லாம் MSc MBA படித்த இளைஞர்கள் தான் வேலை செய்கிறாங்க. இப்போ 13 லட்சம் பேர் வேலை இல்லாமல் 3500 வேலைக்கு தேர்வு எழுதியிருக்காங்க. பொறியியல் படித்த மாணவர்கள் 400 பேர் வாயில் காவலன் வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. அவ்வளவு வேலையின்மை இருக்குது. ஆனால் அண்ணன் சொல்றதுல அவரவர் வாழ்விடத்திலேயே எல்லாருக்கும் அரசு வேலை வந்துடுது. நீ வேளாண்மைனா வெறும் நெல் விளைய வைக்கிறதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பருத்தியிலிருந்து நூல் எடுக்கிறது, அதிலிருந்து தொழிற்சாலை, அதிலிருந்து நெசவு, அப்படிதான் நீ பார்க்கணும். அப்போ ஒன்று தொட்டு அங்கங்கே வாழ்விடத்திலே அரசு வேலை வந்துடும். அப்போ அதனால என்ன சொல்றேன், அவர் வாழ்விடத்திலே அரசாங்க பணியை கொடுக்கும்போது கிராமத்தை விட்டு மக்கள் வெளியேற மாட்டாங்க, நகரங்கள் பிதுங்கி வழியாது, கிராமங்கள் காலியாகாது.